இது ஹிக்விஷன் வர 4 சேனல் DVR. இதில் கம்ப்ளைண்ட் ஆன் ஆகும், ஆனால் ரெக்கார்ட் ஆகாது. இதில் என்னென்ன போர்ட் வரும்னு பார்க்கலாம். கேமரா சோர்ஸுக்கான இன்புட் 6 போர்ட் இருக்கனால இது 4 சேனல் DVR. அப்புறமா ஒரு HDMI போர்ட், ஒரு VGA போர்ட், ஆடியோ வீடியோ அவுட்புட் போர்ட், அப்புறமா 2 USB போர்ட் ப்ளஸ் ஒரு நெட்டுக்கான லேன் போர்ட், கடைசியாக 12 வோல்ட்டுக்கான சப்ளை போர்ட். சப்ளை கொடுத்தாச்சுன்னா தெரியும் ஆன் ஆகுது, வேற எந்த லைட்டும் எரியல. இது ஒர்க் ஆகிருந்தா இந்த 2வது லைட் பிளிங்க் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணால் தெரியும் 500 GB ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அப்புறம் ஒரு சிங்கிள் மதர் போர்டு. போர்டில் இருக்க காம்பனன்ட்ஸ் தெரிஞ்சதுக்கான அடையாளம் தான் இது. இதே மாதிரி அடையாளம் அப்பர் ஷீல்டுல இருக்கு. பேட் நியூஸ் என்னன்னா இந்த போர்டை சரி பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இடையில சொல்றேன். இதுதான் ஹார்ட் டிஸ்க்கு சப்ளை கொடுக்குற சாட்டா கேபிள். இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற கேபிள். இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முழுக்க டிசி சப்ளைல ஒர்க் ஆகும். 12 வோல்ட் டிசிக்கான சப்ளை கொடுக்குறோம். ஆன் பண்ணியாச்சுன்னா பவர் ஆனுக்கான லைட் தெரியுது. இதுதான் ஃபில்டர் ஐசி. வர வோல்டேஜை நாய்ஸ் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி போர்டுக்கு கொடுக்குது. இது ஹார்ட் டிஸ்க்குக்கான சப்ளை போர்ட். ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகணும்னா 12 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் 2 சப்ளை வேணும். இதுதான் 5 வாட் கெப்பாசிட்டர். இங்கே இருந்தால் 12 வோல்ட் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கும்போது இது 12 வோல்ட் கெப்பாசிட்டர். 5 வாட் கெப்பாசிட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் ப்ரோக்ராமிங் ஜாக். இது வழியாக தான் கம்பெனியில இருந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு மொத்தமாகவே அந்த ப்ரோக்ராம் படி தான் ஒர்க் ஆகும். பவர் சப்ளை மாதிரியே இந்த VLAN போர்ட்டும் USB போர்ட்டும் ஒரு இன்புட் சோர்ஸ் தான். இதில் வர USB போர்ட்டை மவுஸை கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு பஸர் இருக்கு. ஒரு வேளை ஹார்ட் டிஸ்க் மெமரி ஃபுல்லானாலோ, நெட்டு கனெக்ஷன் சரியாக கிடைக்கல, இல்லை கேமராவில் மோஷன் டிடெக்டர் இருக்குன்னா, இல்லை வேற ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த பஸர் வார்னிங் சவுண்ட் கொடுக்கும். அப்புறமா இதுதான் 4 கேமரா போர்ட். இதுவும் ஒரு இன்புட் சோர்ஸ் தான். இது ஒரு டீகோடர் ஐசி. கேமராவில் இருந்து ஒயர் வழியாக வர அனலாக் சிக்னல்ஸை டிஜிட்டலாக மாற்றுறது தான் இதோட வேலை. இங்கே இருந்து டிஜிட்டலாக மாற்றுற சிக்னல்ஸ் அடுத்ததா இங்கே தான் கிடைக்கும். இதுதான் ப்ராசஸர். DVR சரியாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் வேலை செய்ய இந்த ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். வீடியோ லேக் இல்லைன்னா ஃபங்க்ஷன் லேக் இருந்தால் அதுக்கு முக்கிய காரணம் இந்த ப்ராசஸர் தான். VGA போர்ட், HDMI போர்ட், ஆடியோ வீடியோ போர்ட் மூணுமே அவுட்புட் சோர்ஸ். USB, நெட்டுக்கான லேன் எல்லாமே டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது இந்த ப்ராசஸரில் தான். கொடுக்குற இன்புட் சிக்னல்ஸ் அப்படின்னா மவுஸ் வழியாக நாம் ஆப்ரேட் பண்ணுற பழைய வீடியோவை பார்க்குறது, இல்லைன்னா ஒவ்வொரு கேமராவை பார்க்குறது, ஜூம் பண்ணுறது, அது தாண்டி ஒரு வீடியோவை சேவ் பண்ணுறது, எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் வழியாக தான் வேலை நடக்கும். ப்ராசஸர் பக்கத்தில் இருக்கிற ஐசி தான் RAM. இதில் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த RAM இல்லைன்னா ப்ராசஸர் ரெண்டுமே ஷார்ட் ஆச்சுன்னா ரெடி பண்ண முடியாது. இந்த போர்டில் கூட ப்ராசஸர் ஷார்ட் தான், ஸோ இதை ரெடி பண்ண முடியாது. அப்புறமா இந்த இடத்துலயா ஒரு CMOS பேட்டரி போட்டிருப்பாங்க, 3 வாட்டுக்கானது. இந்த ஐசிக்காக தான் அந்த 3 வாட் பேட்டரி.
தனியாக பவர் சோர்ஸ் இருந்தும் எதுக்கு இந்த ஐசிக்காக மட்டும் 3 வாட் பேட்டரின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலி இது ஒரு எஸ்எஸ்டி. இதில் டைம் டேட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருவேளை வீட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் பவர் கட் ஆனால் கூட டைம் அண்ட் டேட்டு கொலாப்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இந்த பேட்டரி தான் முக்கியம். இந்த போர்ட் வழியாக தான் ஹார்ட் டிஸ்க்கு டேட்டா மொத்தமாக ஷேர் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.